ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்களுக்காக ஒரு புதிய டைட்டில், ஒரு புதிய டாபிக், ஒரு புதிய கதை. அதாவது கதைன்னு இதை சொல்லக்கூடாது. இது ஒரு புதிய விதமான ஒரு வீடியோ. அதாவது இந்த மாதிரியான வீடியோ யூடியூப்பில் பெருசாக இல்லை. இதன் மாதிரியான வீடியோக்களை பேச எல்லாருமே ரொம்ப தயங்குறாங்க. ஆனால் எந்த விதமான தயக்கமும் பயமும் இல்லாமல் தான் நான் இதை உங்ககிட்ட டிரான்ஸ்பரண்ட், அதாவது கிளியராக பேச போகிறேன். என்னென்னா, நம்மளில் எல்லாருக்குமே ஒரு ஒருத்தவங்கள ரொம்ப பிடிக்கும். நிறைய இதில் ஒரு காதலுக்கும் மேலே ஒரு பிடிப்பு என்பது நிறைய பேருக்கு இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு ஒருத்தவங்கள ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவங்க எனக்கு வயசில் மூத்தவங்க. அவங்கக்கிட்ட போய் எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு பயம். ஸோ அப்படி என்னால் சொல்ல முடியல. இப்போ அவங்க வெளியூர் போயிட்டாங்க. என்ன மாதிரியே நிறையா பேர் இருக்காங்க. ஒருத்தவங்கள மனசில் பிடிச்சி அவங்கக்கிட்ட போய் சொல்ல பயந்து வாழ்கிறாங்க. ஆனால் அந்த தப்பை நான் 2வது ஒரு நபர்கிட்ட பண்ணலை. ஸோ அவங்கக்கிட்ட நான் என்ன பேசுனேன். இன்னொன்று என்னென்னா, இன்றைக்கி காலகட்டத்தில் நிறையா பசங்களுக்கு ஒரு பொண்ணை பிடிக்குதா, ஒரு ஆன்ட்டியை பிடிக்குதான்னு கேட்டால் 100% ஒரு ஆன்ட்டியை தான் பிடிக்குது. 100ல் 90 பசங்களுக்கு ஆன்ட்டியை தான் பிடிக்குது. ஒரு 10% பசங்களுக்கு தான் ஒரு பொண்ணு என்பது பிடிக்குது. ஸோ பசங்க எல்லாருக்குமே ஆன்ட்டிஸ் மேலே ஒரு பெரிய விருப்பம். இன்னொன்று, ஆன்ட்டிஸ்க்குமே பசங்க மேலே ஒரு பெரிய ஈர்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்களுடைய கணவர்களுக்கு வயதாகி விட்டது. இவங்க நினைக்கிற அளவுக்கான அவங்க கணவர்கள் பெர்ஃபார்ம் பண்ணல. இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, இவங்க பெண்களுக்கு ஒரு வயதுக்கு அப்புறம் தான் அந்த உணர்ச்சி என்பது ரொம்ப அதிகமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆண்களுக்கு ஒரு வயதுக்கு அப்புறம் டயர்ட்னஸ் என்பது அதிகமாகிடுது. ஸோ ஒரு பெண்களுமே ஒரு ஆணை தேடுறாங்க. ஆனால் அவங்க போய் வெளியில் தேட முடியல. இன்னொன்று, ஃபிசிக்கலாக அவங்களால ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேச முடியாது. மென்டலி அவங்க ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருப்பாங்க. இன்னொன்று, நம்மக்கிட்ட அவங்க எனக்கு உங்களை பிடிச்சிருக்குன்னுலாம் சொல்லுவாங்கன்னு நீங்கள் நினச்சிக்கிற பார்க்க வேணாம். நம்ம தான் அவங்கக்கிட்ட போய் எனக்கும் உங்களை பிடிச்சிருக்குன்னு சொல்லணும். ஆனால் இதில் தான் நிறைய பேர் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறதுக்கே பயந்து சொல்லாமல் விட்டுறாங்க. சரி, இப்படி சொல்லாமல் விட்டுறாங்க. ஆனால் நம்ம போய் சொல்ல போகிறோம். அதை எப்படி சொல்ல போகிறோம்? அப்படியாப்பட்ட ஒரு வீடியோ தான் இது. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம வீடியோவை லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிட்டு வாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி வாங்க, ஃபஸ்ட்டு நம்ம கதையோட டைட்டிலை பார்ப்போம். என்னென்னா, நம்ம கதையில் ஒரு கணவர், மனைவி, ஒரு குழந்தை ஒரு சைடு. இன்னொரு சைடில் ஒரு கணவர், மனைவி, ஒரு பையன். அதாவது இந்த பையனுக்கு 24 வயசாகுது. இந்த பையனோட அம்மா அப்பா 2 பேரும் வீட்டில் தான் இருக்காங்க. இப்போ இந்த பையன் தான் வீட்டுக்கு சம்பாரித்து தரான். இந்த பையன் ஐடியில் ஒரு நல்ல வேலையில் இருக்கான். இவங்க எதிர்த்து வீட்டில் என்னென்னா, ஒரு பொண்ணு, அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப். ஹஸ்பண்டுக்கு ஒரு 45 வயசு இருக்கும். ஆனால் அவங்களுக்கு ஒரு 28 வயசு தான் இருக்கும். சொந்தக்காரன்ற ஒரு காரணத்துக்காக கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. இவங்க 2 பேருக்கும் பிறந்த ஒரு பெண் குழந்தை. குழந்தை டெய்லி ஸ்கூல் போயிட்டுருக்கு. இவங்க 2 பேரும் பக்கத்து பக்கத்து வீடு. இவங்க என்னென்னா, ஃபஸ்ட்டு ட்விஸ்ட்டு, 2 பேருமே ஒரே ஊருக்காரங்க. ஆனால் இதுவே தெரியாமல் ரொம்ப நாளாகவே அப்பார்ட்மெண்ட்டில் தனித்தனி வீட்டில் இருக்காங்க. ஸோ அப்பார்ட்மெண்ட்டில் இவங்களுக்கு இவங்க ஒரே ஊர் யாருன்னு தெரியாது. புரியுதுங்களா உங்களுக்கு? நான் இங்கே இருக்கேன், நீங்கள் பக்கத்தில் இருக்கீங்க. ஆனால் நீங்கள் தான் பக்கத்தில் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. யாரோ பக்கத்தில் இருக்காங்கன்னு நான் நினச்சிட்ருக்கேன். சரி, இப்படி இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் திடீர்னு ஒரு நாள் 2 பேரும் பார்த்துக்கிற ஒரு சுச்சுவேஷன் அமையுது. அப்போ தான் தெரிய வருது, இவங்க நமக்கு ரொம்ப நெருங்கிய சொந்தக்காரங்கன்ட்டு. நெருங்கிய சொந்தக்காரன்னு தெரிஞ்சால் எப்படி இருக்கும் பார்த்தது? நம்ம அடிக்கடி அவங்க வீட்டுக்கு போகிறது, பேசுகிறது அப்படி தான் இருக்கும். என்னென்னா, நான் சொன்னேன்ல ஃபஸ்ட்டே அந்த கணவர் மனைவிக்கிடையே நிறையா வயது வித்தியாசங்கள் அதிகமாக கருத்து வேறுபாடுகள் என்பது நிறைய ஏற்படும். ஸோ இவங்க 2 பேருக்குள்ளேயே நிறைய ஃபைட்டிங் என்பது நடந்துட்டு இருந்திருக்கு. சரி, இவங்களுக்குள்ளே இவ்வளோ ஃபைட்டிங் நடந்துட்டு இருந்தாலும் இப்போ என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஈர்ப்பு என்பது அவங்களுக்கு, அந்த பெண்ணுக்கு அந்த ஆண் மேலே எதுவுமே இல்லை. அதாவது கணவர் மேலே இல்லை. ஏன்னா அவருக்கு ரொம்ப வயசாகிடுச்சு. இதுக்கு மேலே அவர் ஒரு பெர்ஃபார்ம் பண்ண மாட்டார். ஒரு குழந்த தான் இருக்குது. அவங்க இன்னொரு குழந்தை வேணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஆனால் அவரால் முடியாது போல். சரி, இப்போ தான் என்னென்னா, நம்ம இந்த வீட்டில் இருக்க பையன் அப்பப்போ அங்கே வர, இந்த பையனுக்கும் இந்த ஆன்ட்டியும் நல்லா பேச ஆரம்பிக்கிறாங்க.
ஏன்னா இந்த குழந்தையோட அப்பா வந்து வெளியில போயிடுறாரு. குழந்தை டெய்லி காலையில ஸ்கூலுக்கு போயிடுது. இதே மாதிரி இந்த பையனோட அம்மா, அப்பா வீட்ல இருக்காங்க. இந்த பையன் இந்த லீவ் போற அன்னைக்கெல்லாம் அந்த ஆன்டி வீட்ல போய் உட்காந்து பேசுறான். உட்காந்து எப்பயும் போல ஒரு எதார்த்தமான ஒரு பேச்சு தான் பேசுறான். பொதுவாவே பெண்களுக்கு ஒரு சிரிச்சு பேசியோ, ஒரு கலகலப்பா பேசினா அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்குன்றது தான் சைக்காலஜி படி சொல்றாங்க. இன்னொன்னு நெறைய ஆன்டீஸ்க்கு வந்து கணவர் வந்து இப்படி இருக்கிற ஒரு காரணமாக சின்ன வயசு பையன் தான் வேணும்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க. ஆனா அவங்க வந்து நம்மக்கிட்ட டைரக்ட்டா சொல்ல மாட்டாங்க. ஸோ இப்படி வந்து இருக்கு சிச்சுவேஷன். என்னன்னா, அந்த பையன்கிட்ட வந்து அவங்க வந்து டைரக்ட்டா கேட்க முடியல. ஆனா, அந்த பையன் மேல இவங்களுக்கு ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் என்பது இருக்கு. இவங்க போய் எப்படி கேட்கறதுன்ற ஒரு பயம் இருக்கு. அதே நேரம் என்னன்னா, அந்த பையனுக்கும் வந்து தெரிய வருது. இவங்க கணவர் மனைவிக்குள்ள நெறைய பிரச்சனைகள் இருக்கு. பிரச்சனைகளுக்கு காரணம் இவங்க 2 பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல. ஒரு இல்லற வாழ்க்கை வந்து சரியில்லன்றது அந்த பையனுக்கு தெரிய வருது. சரி தெரிய வந்தோனே அவன் என்ன நினைக்கிறான்னா, இதுதான் நமக்கான டைமு. நம்ம இவங்கக்கிட்ட அப்ரோச் பண்ணா கண்டிப்பா இவங்க நமக்கு ஓகே பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு இது இருக்கு. ஆனாலும் இந்த பையனுக்கு ஒரு பயம் இருக்கு. என்னென்னா, இன்கேஸ் அப்ரோச் பண்ணி பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? அப்பதான் பேச ஆரம்பிக்கிறான் ஃபர்ஸ்ட்டு அந்த ஆன்ட்டி கிட்ட போய். ஆன்ட்டி என்ன ஏது எப்படி? எப்படி உங்க லைஃப் போயிட்டுருக்குன்னு பேசுகிறான். அப்போ அவங்களும் வந்து இந்த பையன் மேலே ஒரு ஈர்ப்பு இருக்கிற காரணத்துக்காக இவங்க வந்து ஒரு நல்லா பேசுகிறாங்க. ஆமாம் என் லைஃப் இப்படி தான்ப்பா போகுது. ரொம்ப சண்டைகள். எங்க 2 பேருக்கும் வயசு அதிகம். ஆனால் எனக்கு உன்ன மாரி ஒரு கணவர் இல்ல. அது உன் வயசில ஒரு பையனை கல்யாணம் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருப்பேன் அப்படின்ற மாரி பேசுகிறாங்க. அப்போ இந்த பையன் வந்து புரிஞ்சுக்கிறான். ஓகே. இந்த ஆன்ட்டி கிட்ட வந்து நம்ம டைரெக்ட்டா அப்ரோச் பண்ணலாம். இவங்க வந்து ஒரு பெரிய பிரச்சனை பண்ண மாட்டாங்கன்ற ஒரு நம்பிக்கை இந்த பையனுக்கு வருது. இந்த பையனுக்கு நம்பிக்கை வரும்போது கரெக்ட்டா போய் பேசுறாங்க. பேசும்போது பேசி சொல்றாங்க. அப்ப இந்த பையன் என்ன சொல்றான், ஆன்ட்டி இந்த மாரி எனக்கும் வந்து உங்க வயசுல இருக்கிற ஒரு பொண்ணு தான் பிடிக்கும். எனக்கும் வயசுல கம்மியா இருக்கிற பொண்ண பிடிக்காது. அதிகமான இருக்கிற பொண்ண தான் பிடிக்கும்னு அந்த ஆன்ட்டி சொல்றாங்க. அந்த சாரி இந்த பையன் சொல்கிறான் அந்த ஆன்ட்டி கிட்ட. அந்த ஆன்ட்டி வந்து ஓ! அப்படியான்னு பேசிட்டு இருக்கும்போது இந்த பையன் சொல்றான், ஆன்ட்டி எனக்கு உங்கள புடிச்சிருக்கு. உங்களுக்கு என்ன புடிச்சிருக்கான்னு டப்புன்னு கேட்குறான். அப்போ வந்து இந்த பையனோட அம்மா, அப்பா தனியா அவங்க வீட்ல இருக்காங்க. இந்த ஆன்ட்டி வீட்ல கணவரும் இந்த அவங்களோட குழந்தையும் வெளியில இருக்க காரணத்துக்காக டப்புனு இவங்க இந்த பையன் வந்து இப்படி கேட்கும்போது, அவங்களுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்க போய், அவங்க எனக்கு உன்ன ரொம்ப புடிச்சிருக்குப்பான்ற மாரி சொல்றாங்க. அப்படி புடிச்சிருக்குப்பான்னு சொன்னோனே 2 பேரும் இணையிறாங்க அன்னைக்கு. இணைஞ்சு இவங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அன்னைக்கு தான் அந்த ஆன்ட்டி வந்து முழுமையான ஒரு இத வந்து உணர்றாங்க. அந்த ஆன்ட்டி அன்னைக்கு சொல்றாங்க, "என் கணவர்லாம் இந்த அளவுக்கு இல்ல. இத நான் வந்து எப்படி உன்ட்ட கேட்குறேன்னு தெரிலப்பா. ஆனா நீயே கேட்டது தான் எனக்கு ரொம்ப நல்லது." அப்படின்ற மாரி சொல்றாங்க. இந்த பையனும், "நீங்க வந்து எனக்கும் ரொம்ப நாள் ஆசை. நான் வந்து எப்படி உங்ககிட்ட போய் கேட்குறதுன்னு தெரியல." அப்படின்ற மாரி சொல்லி 2 பேரும் சந்தோஷமா இருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனல பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்ததா ஒரு நல்ல கன்டென்ட்ல சந்திக்கலாம். நன்றி.